ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்னோடய ட்ரேடிங் செஷன் உள்ள போயிடலாம். வழக்கம் போல் லோ பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை பேஅவுட் இருக்கிறதான கரன்சி பேர்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணிப்போம். இது வந்து இன்றைக்கி மண்டே மார்னிங்கிறதுனால ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். பட் ஆனால் சாட்டர்டே சண்டே வந்து இந்த வீக் வந்து மார்க்கெட் நல்லாவே இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே வந்து நம்மளால் நல்லா ட்ரேட் பண்ண முடிஞ்சுது. பட் நான் தான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலை, டைம் இல்லாததுனால பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, பேர்ஸ் எல்லாம் ஸ்விட்ச் பண்ணிட்டோம். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம். இப்போ ஏரியாவில் தான் இருக்குது. மேபி அந்த டிசிஷன் பாயிண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது டிசிஷன் பாயிண்ட். இந்த ஏரியாவில் இருக்குது. எனக்கு மேலே இருந்ததுலாம் ஆல்ரெடி இந்த கேண்டில் கன்சியூம் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா 30 செகண்ட்ஸ் ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் ஏர்லியராகவே போயிட்டேன். இல்லாட்டியே வந்து நம்ம மிட் பாயிண்டில் போனோம்னா நமக்கு வந்து அது ஒரு நல்ல என்ட்ரி, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா, எப்போவுமே வந்து இந்த பாக்ஸுக்கு மிட் பாயிண்டில் ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து நல்ல சேஃபான என்ட்ரி. ஓகேங்களா, நான் 30 செகண்ட்ஸ் ஆகிட்டதுனால நான் முன்னாடியே போயிட்டேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகேங்களா, முன்னாடி தான் க்ளோஸ் ஆனாங்க, ஒரு கேப் ஆப்பும் கூட. ஓகேங்களா, இதுவே நம்ம மிட் பாயிண்டில் எடுத்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நமக்கு வந்து ரொம்ப நல்ல என்ட்ரி ப்ளஸ் வந்து ஈஸியாகவே வந்து வின் ஆகிருப்போம். அசல் இல்லாமல் வின் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, சரி, அடுத்த மார்க்கெட் போகலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓகே, எக்ஸாஷன் பண்ணாங்கன்னா மேபி இந்த ஒரு ஜோன், இல்லைன்னா இந்த ஒரு ஜோன் பார்ப்போம். ஏன்னா இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து இல்லை எடுக்கலாம், ஏன்னா நல்லாவே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் கண்டினியூஷன் ட்ரேட் வந்து இந்த இடத்துல போயிருக்கேன். ஓகேங்களா, ஏன் கண்டினியூஷன் ட்ரேட் போனேன் அப்படின்னா லெவல் ரீசன்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேண்டிலே போன கேண்டிலே வந்து பிரேக் ஆகிட்டாங்க. ஓகேங்களா, போன கேண்டிலே பிரேக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே தான் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. ஓகேங்களா, அதை ரீசனாக வச்சு தான் இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் வந்து கண்டினியூஷன் போயிருக்கேன். இந்த கேண்டில் வீக்காக இருந்துச்சுன்னா கூட நான் போயிருக்க மாட்டேன். இது வந்து வீக்காக இருந்துச்சுன்னா கூட போயிருக்க மாட்டேன். இது ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் போயிருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, மார்ஜினல் சேஃப்டியில் போனதுனால இந்த ட்ரேட் வந்து நம்ம
வின் ஆகிட்டோம். ஓகேங்களா. பட் இந்த லாஸ்ட்டு வின்னான 2 ட்ரேடுமே வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் வின் ஆச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்டில் தான் நம்ம வின் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்த தடவை கரெக்டாக பர்ஃபெக்டாக ட்ரேட் எடுக்கலாம். இந்த கீவன் பாயிண்ட்டே நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் இந்த கீவன் பாயிண்டான தான் இருக்குது மார்க்கெட். அதே ஏரியாவில் தான் ரெட் க்ரீன் பேட்டர்ன் போட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு டோஜி வேறு. இங்கே பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ சூப்பராக மூவ் ஆகுது பாருங்கள். இந்த ஏரியாவில் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே எவ்வளோ மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து மேபி இவ்வளோ தூரம் போய் இப்படி க்ளோஸ் ஆகியிருந்தாங்கன்னா கூட வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அடி வாங்குறதுக்கு செல்லுக்கு அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாகவே இங்கே வந்து பையர்ஸோட மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு வேணும்னா ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுவும் மேட்ச் ஆகல. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு லெவல் இருக்குது. பட் இந்த லெவல் வந்து என்கல்ஃப் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கு தான் அந்த லெவல். என்கல்ஃப் ஆகிருந்தாலும் நம்ம நம்பி ட்ரேட் எடுக்கலாம். என்கல்ஃப் ஆகலை. மார்ஜினல் சேஃப்டி வேணால் எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம மார்ஜினல் சேஃப்டிக்கு போயிருக்கேன். பட் இது வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடு. ஓகேங்களா. அதனால தான் இவ்வளோ தூரம் மார்ஜினல் சேஃப்டி விட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரீசனே கிடையாது நமக்கு. என்ன ரீசன் இருக்குன்னா, இந்த சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டோஜியோட பிரேக். ஓகேங்களா. இது வந்து ஸ்விங் டோஜி தான். இது வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டில் வந்து டோஜி கிடையாது, ஸ்விங் டோஜி தான். ஓகேங்களா. செகண்டு, இந்த ஒரு ரவுண்ட் நம்பரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு சின்ன சப்ளை இருக்குது. அதுவும் என்கல்ஃப் ஆகலை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்கல்ஃப் ஆனால் தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா. என்கல்ஃப் ஆகாத ஒரு சப்ளை இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து என்கல்ஃப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சார், என்கல்ஃப் பண்ணுறாங்க, எக்ஸேஷன் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் நான் கொஞ்சம் மார்ஜினல் சேஃப்டி வச்சு தான் ட்ரை பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோங்க. இங்கே வந்து நான் பைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இங்கே ஏன் பைக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இது பிரேக்கு தான். ஓகேங்களா. இன்னும் வந்து இவங்க நெக்ஸ்ட் லெவலில் வந்து ரீச் ஆகலை, அதுக்கு கேப் இருக்குது. ஓகேவா. அதுவும் இல்லாமல் இவங்க என்ன பிரேக் பாருங்கள், ஒரு நிமிஷம். சரி, இவங்க வந்து 50% பாடிக்கு மேலே வந்து பிரேக் வச்சுக்கோ, நான் வரேன். ஓகேங்களா. அது இல்லாமல் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இன்னும் கேப் இருக்குது, ஒரு நல்ல கேப் டவுன். ஓகேங்களா. இவ்வளோ பெரிய கேப் டவுன் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த லெவலை ரீச் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து மார்ஜினல் சேஃப்டிக்கு செல்லுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. இந்த கேப் டவுன் வந்தும் ஏன் பைக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்களா. ஓகேங்களா. லெவலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு தான் மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கேண்டிலும் லெவலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு மேலே போகுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம். சரிங்களா. அதுதான் வந்து ரீசன். ஓகே. 1 2 3 4 5 6. ஓகே, இது 70 தான். இது விட்டுட்டோம்னா கூட 5 ட்ரேட், 5 ட்ரேடில் வந்து 4 வின்னாக இருக்கும், ஒரு ட்ரேட் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் வந்திருக்கா.
இந்த கேப் வந்து அப்பு போகுமா டவுன் போகுமா, இது வந்து டவுட்டு தான். 50-50 சான்ஸ். ஏன் 50-50 சான்ஸ் அப்படின்றனா, இது வந்து ஒரு செல்லர்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா, ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். சரிங்களா, அது இல்லாமல் அந்த பேட்டர்ன் பாருங்கள், ஆல்ரெடியே வந்து செல்லில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போது இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். கேப் டவுன் வந்துருச்சு, லெவலுக்கு கீழே தான், அதனால கண்டினியூ ஆகும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. இந்த பேட்டர்ன் இருக்குன்னா அந்த பேட்டர்ன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்கு வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா, இப்போ மிஸ் பண்ணிட்டோம் சான்ஸ். இப்போ நான் எதுக்காக இந்த லைன் போட்டேன் அப்படின்னா, இந்த கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்து லெவலை தாண்டி மேலே போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுவும் நான் எதுக்காக வெயிட் பண்ணேன்னா, இந்த ரவுண்ட் நம்பருக்கு மேலே வரும்போது மார்ஜினல் சேஃப்டியில் இங்கே எடுத்தோம்னா நமக்கு வந்து வின் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம். பட் அவங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, நமக்கு டைம் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கண்டினியூ ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. நம்ம டிசிஷன் பாயிண்ட், அதாவது நீங்கள் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே கேண்டில் போகும்போதோ இல்லை அதுக்கு கீழே கேண்டில் போகும்போதோ நீங்கள் அந்த டிசிஷன் பாயிண்ட்லேருந்து மாறி டிசிஷன் பண்ணி ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, உங்கள் டிசிஷனில் தான் நீங்கள் எப்போவுமே ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல நான் ட்ரேட் போயிருக்கேன். இவன் தான் நம்மளோட என்ட்ரி வந்து லேட் என்ட்ரி. நான் வந்து இங்கே வந்து ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஓகேங்களா, பட் அடுத்து கீழே இருக்கிற இன்னொரு எல்லோ லைனுக்கு வந்தாங்க அப்படின்னா இன்னொரு ட்ரேட் வேணால் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். பார்ப்போம் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல கேப் டவுன் ப்ளஸ் வந்து காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன், இது எல்லாமே வந்து மைண்டில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக அந்த கேப் டவுன்லேயும் பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆனாங்க. ஓகேங்களா, அது ஒரு நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே நியர்பை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நல்லாவே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிளேஸாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் பயப்படலாம். பட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து மொமெண்டமாகவே போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பையர்ஸோட என்ட்ரி வந்து இருக்கும். சரிங்களா, ஓகேவா, நம்ம காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சா. சரிங்களா, இன்றைக்கி வந்து நம்ம சஃபிஷியண்ட்டாகவே வந்து வின் ஆகிட்டோம். எஸ்எஃப்னா வந்து $37 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம் இந்த செஷன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த செஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஜனவரி 2 வந்து மறுபடியும் வந்து ஸ்கைப் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸ்கைப் கிளாஸில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு வந்து டெலகிராம் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடியே வந்து நீங்கள் கிளாஸ் எடுத்த வீடியோஸ் மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது டவுட்டை நான் மட்டும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நீங்கள் எனக்கு டெலகிராம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.